பேன் தலையில் உருவாகும் ஒரு சிறிய பூச்சி. இது தலையிலும் முடியிருக்கும் கண் புருவத்திலும் கண் இமைகளிலும் கூட வரலாம். நெருக்கமான தொடர்பு மூலம் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு இது பரவும். இதனுடைய சிறிய முட்டை பார்ப்பதற்கு பொடுகு போல இருக்கும். இதனுடைய முட்டை 2 வாரங்களுக்கு உயிர் வாழும். பேன் 30 நாட்கள் வரை உயிர் வாழும். பள்ளிக்கு செல்லும் சிறார்களிடையே இது அதிகமாக பரவும். பேன் உள்ளவர்களுடன் நெருங்கிய தொடர்பு இருந்தால் நமக்கும் பேன் வரும் வாய்ப்பு அதிகம். அவர்கள் உடுத்தும் உடைகளை உடுத்தினாலோ அவர்களின் படுக்கையில் படுத்தாலோ பேன் வரும் வாய்ப்பு உண்டு. பேன் வருவதற்கு அடையாளமாக தலையில் சொறி வரும். இது ஒரு பெரிய மருத்துவ பிரச்சனை அல்ல. தலையில் பேன் இருப்பதால் ஒருவர் சுகாதாரமற்றவர் என்றோ சுகாதாரம் இல்லாதவர் என்றோ அர்த்தமில்லை. தலையில் அரிப்பு, சிறிதாக சிவந்த நிறத்தில் உருண்டு காணப்படுகின்ற கட்டிகள், சில நேரத்தில் சொரிந்தால் நீர் வருதல் போன்றவை பேனால் பாதிக்கப்பட்டவருக்கு காணப்படலாம். பேன் தொல்லை இருப்பவரின் முடியில் வேரில் வெள்ளை நிறத்தில் உருண்டு காணப்படும். நல்ல வெளிச்சத்தில் இதை பார்த்தால் நெருக்கமாக கண்களை கொண்ட பேன் சீப்பை வைத்து கூந்தலை சீவிக்கொள்ளலாம். தலையில் குழந்தைகளுக்கு பேன் பிடித்தால் பெரியவர்களுக்கும் சேர்த்து சிகிச்சை அளிக்க வேண்டும். நவீன மருத்துவத்தில் லோஷன், ஷாம்புகள் உண்டு. 1% பெர்மெத்தின் என்ற மருந்தை நவீன மருத்துவர்கள் கொடுப்பார்கள். இன்னும் வீரியமுள்ள மருந்துகளை மருத்துவர்கள் சில நேரம் பரிந்துரைக்கலாம். மருந்தை தேய்த்து 10 நிமிடம் காத்திருக்க வேண்டும். பின்பு தலையை நன்றாக கழுக வேண்டும். பேன் வந்தவரின் துணிகளை கொதிக்க வைத்த நீரில் முக்கி சுத்தப்படுத்த வேண்டும். தொப்பி, தலை துவட்டும் துண்டு, தலையணை உறை ஆகியவற்றை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. மற்ற குழந்தைகளிடமிருந்து பள்ளி குழந்தைகளுக்கு பேன் வரலாம். பேனை ஆயுர்வேதத்தில் மசகம் என்று அழைப்பார்கள். ஆயுர்வேத மருத்துவத்தில் நரசிங்க தைலம் என்று ஒன்று உள்ளது. இதை தலையில் தேய்த்து குளித்தால் பேன் தொல்லை அறவே குறைந்துவிடும். சீதா பழத்தினுடைய விதைகளை காய வைத்து பொடி செய்து சிறிதளவு எடுத்து சிகைக்காயில் கலந்து தலையில் சேர்த்து குளித்து வந்தால் ஈறு பேன் தொல்லை குறையும். வசம்பை தண்ணீர் விட்டு அரைத்து தலையில் நன்றாக தேய்த்து ஊற வைக்க வேண்டும். பிறகு தண்ணீரில் தலைமுடியை நன்றாக அலசினால் பேன் தொல்லை குறையும். துளசி இலையை நன்றாக மையாக அரைத்து தலையில் தடவி சிறிது நேரம் ஊற வைக்க வேண்டும். பின் வெதுவெதுப்பான நீரில் தலையை கழுவினால் பேன்கள் செத்து உதிர்ந்துவிடும். இதனால் கூந்தலும் நன்றாக வளரும். உப்பு கலக்காத 50 கிராம் வேப்பம்பூவை 100 கிராம் தேங்காய் எண்ணெயில் போட்டு நன்றாக காய்ச்ச வேண்டும். எண்ணெயை தலையில் நன்றாக தேய்த்து 1/2 மணி நேரம் ஊற வைத்து குளித்தால் பேன் தொல்லை குறையும். வால்மிளகை ஊற வைத்து பால் விட்டு அரைத்து தலையில் தடவி ஊறிய பின் குளிக்க பேன் தொல்லை குறையும். 1/2 டீஸ்பூன் வேப்பிலை தூள், 1/2 டீஸ்பூன் கடுக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூள், 2 டீஸ்பூன் பயத்த மாவு, எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன் ஆகியவற்றுடன் வெந்நீரை கலந்து தலையில் பூசிக்கொண்டு 10 நிமிடம் கழித்து அலசி குளித்தால் பேன் தொல்லை அறவே குறைந்துவிடும். இப்போ நாம இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கிட்ட டிப்ஸ்ல ஏதாச்சும் ஒன்றை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய பேன் தொல்லையிலிருந்து அறவே விடுபடலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இது மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை நீங்க உடனே பெறணும்னா மறக்காம ஸ்மார்ட் டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.